ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு லேர்ன் ஹேப் அண்ட் நான் உங்கள் எஸ்பிஆர். இன்றைக்கி நம்ம என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம்னா லீட் கோட் டெய்லி சேலஞ்ச் ப்ராப்ளம் நம்பர் 1848 மினிமம் டிஸ்டன்ஸ் டு த டார்கெட் எலமெண்ட். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளமில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு இன்டீஜர் அரே நம்ஸ் வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கூடவே இந்த இடத்துல நம்ம ஒரு இண்டெக்ஸ் ஐ வந்துட்டு ஃபைண்ட் பண்ணுறோம். அண்ட் அந்த இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டும் டார்கெட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கணும். அண்ட் தென் அந்த இண்டெக்ஸுக்கும் அண்ட் தென் கொடுத்துருக்க இந்த ஸ்டார்ட் வேல்யூ ரெண்டுத்துக்குமான அப்சல்யூட் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு மினிமைஸ்டாக இருக்கணும். ஓகேங்களா? அப்சல்யூட் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய சப்ட்ராக்ஷன் ஆப்ரேஷன்லேருந்து கிடைக்கக்கூடிய ரிசல்ட் நெகட்டிவ் சைனோடு இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு நம்ம பாசிட்டிவ் வேல்யூவாக எடுத்துக்குவோம். எக்ஸாம்பிளுக்கு -1 வந்துச்சுன்னா அதை நம்ம +1 எடுத்துக்குவோம். அண்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா டார்கெட் கன்ஃபார்மாக நம்ஸில் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்துட்டு டார்கெட் நம்ஸில் இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற எட்ஜ் கேஸ் இங்கே கிடையாது. இப்போ நம்ம இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே நமக்கு என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா இந்த டார்கெட் இந்த இன்டீஜர் அரேயில் தான் இருக்கும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அண்ட் தென் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்டார்ட்டுக்கும் நம்ம கண்டுபிடிக்கிற இந்த டார்கெட்டோட இண்டெக்ஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் மினிமமாக இருக்கணும். அதாவது இப்போ இந்த 5ஓட இண்டெக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4 அண்ட் ஸ்டார்ட்டோட வேல்யூ என்ன 3. ஸோ 4 - 3ஓட வேல்யூ என்ன -1. -1 அப்சல்யூட் டிஃப்ரென்ஸுங்கிறதால நம்ம +1 எடுத்துக்குவோம். ஸோ இங்கே 1. இங்கே ஒரே ஒரு 5 இருக்கிறதால நமக்கு இந்த வேல்யூ வந்துச்சு. சப்போஸ் இந்த இடத்துல இன்னொரு 5 இங்கே பக்கத்தில் இன்னொரு 5 இருக்குதுன்னு சொல்லி வச்சுக்குவோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 5ஓட இண்டெக்ஸ் வேல்யூ என்னவாக இருக்கும் 5ஆக இருக்கும். அண்ட் ஸ்டார்ட்டோட வேல்யூ அதே 3 தான். ஸோ இப்போ இதோட வேல்யூ -2. ரெண்டுத்துக்கும் அப்சல்யூட் டிஃப்ரென்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 2ஆக இருக்குது. அண்ட் இந்த ரெண்டு வேல்யூவில் எது மினிமம்னு பார்த்தீங்கன்னா 1 தான். ஸோ அப்போ நம்ம 1 மட்டும் இங்கே எடுத்துக்குவோம். இப்போ இந்த ப்ராப்ளம்க்கு நம்ம பெருசாக எந்த டெக்னிக்குமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் இவங்க சொன்ன விஷயத்தை டேரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இப்போது இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டாக ஐட்ரேட் பண்ணுவோமா. ஸோ லூப் வச்சு ஒவ்வொரு எலமெண்ட்டாக செக் பண்ணிகிட்டே வரும். எந்த எலமெண்ட் ஈக்குவல்ஸ் டு டார்கெட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுவோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன செக் பண்ணுவோன்னா அப்சல்யூட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஐ அண்ட் தென் ஸ்டார்ட் வேல்யூ. ஓகேங்களா? இப்போது இதில் எது மினிமமோ அதை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான டெக்னிக். நம்ம என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே இங்கே எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதுக்கான கோடிங் பார்ட் வந்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் நமக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு வேரியபிள். ஸோ அதை இங்கே நான் மினிமம் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். அண்ட் இப்போ இதில் ஒரு வேல்யூ வந்துட்டு நம்ம இனிஷியலைஸ் பண்ணணும். நார்மலாக இதுக்கு நம்ம ஒரு பவுண்ட்ரி எதுவுமே இல்லாத போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃப்ளோட் ஆஃப் இன்ஃபினிட்டி வந்துட்டு நம்ம செட் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு எந்த வேல்யூ மேக்ஸிமம்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி செட் பண்ணுவோம். பட் ஆனால் இங்கே நமக்கு என்ன தெரியும். ஸோ இங்கே இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் பாருங்களேன். ஸ்டார்ட்டோட வேல்யூ 0 to அரேவோட லென்த் வரைக்கும் இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன வேணும் ஐ மைனஸ் ஸ்டார்ட்டோடைய அப்சல்யூட் டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு தேவைப்படும். கரெக்டுங்களா? ஐயோடைய வேல்யூ எதுலேருந்து எது வரைக்கும் வரும் 0 to n-1 வரைக்கும் வரும். ஏன்னா ஐ அப்படிங்கிறது இண்டெக்ஸ். அண்ட் ஸ்டார்ட்டோட வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 0 to n வரைக்கும் வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூமே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு ரேஞ்சிலையுமே மேக்ஸிமமான வேல்யூ இருக்கிறது n தான் இருக்கும். கரெக்டுங்களா? அதனால் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோன்னா இந்த இன்ஃபினிட்டிக்கு பதிலாக இந்த இடத்துல லென் ஆஃப் நம்ஸ் அதை வந்துட்டு நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். லென் ஆஃப் நம்ஸ். ஓகேங்களா? அண்ட் லென் ஆஃப் நம்ஸ் நம்ம இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணுவோங்கிறதால நான் அதை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை நான் இங்கே வச்சிடலாம். ஓகே. அண்ட் இப்போ நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறதும் இந்த மினிமம் டிஸ்டன்ஸ் தான். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒவ்வொரு எலமெண்ட்டாக நம்ம வந்துட்டு ஐட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு ஃபார் லூப் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் n. என்னங்கிறது தான் லென்த் ஆஃப் அரே. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய எலமெண்ட் ஈக்குவல்ஸ் டு டார்கெட்டான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ இஃப் நம்ஸ் ஆஃப் ஐ ஈக்குவல்ஸ் டு டார்கெட் அப்படி இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ஃபார்முலா அப்சல்யூட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஐ மைனஸ் ஸ்டார்ட் வந்துட்டு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். ஸோ அப்சல்யூட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஐ மைனஸ் ஸ்டார்ட். ஓகேங்களா?
அண்ட் நம்ம என்ன செக் பண்ணுவோம், இந்த வேல்யூவுக்கும் அண்ட் நம்ம மினிமம் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஆல்ரெடி இருக்கக்கூடிய வேல்யூ ரெண்டில் எது மினிமம்னு செக் பண்ணுவோமா. ஸோ அதுக்காக நான் இங்கே ஒரு மின் ஃபங்க்ஷன் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன், இந்த ரெண்டு வேல்யூவில் எது மினிமம் அப்படின்னு ஃபைண்ட் பண்ணுறதுக்காக. அண்ட் அதை திருப்பி நான் எங்கே ஸ்டோர் பண்ணுறேன்னா மினிமம் டிஸ்டன்ஸ் இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன், ரன் ஆகிடுச்சு அண்ட் சப்மிட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு லேர்ன் ஹப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளமில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் எவ்ரி ஒன்.